ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் தான் ஓமப்பொடி. இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் மாவு சலிக்கிற சல்லடை எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 கப் கடலை மாவு, அடுத்தது நான் 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல சலிச்சுக்கலாம். கீழே நம்ம நல்ல ஒரு பவுல் வச்சுருக்கோம். இந்த பாருங்க, இதில் நம்ம சலிச்சுக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இதை முதல் நம்ம கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு, அந்த எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஓம தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஓமத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன். இப்போ அந்த தண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம். இல்லை சேர்த்துடலாம். அதை இப்போ பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த பாருங்க. இப்போ நம்ம இடியாப்ப குழால இந்த மாதிரி நம்ம இடியாப்பம் போடுறதுக்கு வச்சிருக்கோம்ல, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எடுத்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புழிஞ்சிடலாம். சூப்பரா வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவே போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்க மாவு நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான். 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.